ஓம் நமோ நாராயணா. ஸ்ரீ ஆண்டாள் திரு அவதாரக் கதை. ஸ்ரீமன் நாராயணன் பெருமைகளுள் ஆழ்ந்து அவரை பாடி பரவியவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் 12. அவர்கள் பாடிய பாடல்களைக் கொண்ட நூல் திவ்ய பிரபந்தம். அதில் முதற்பகுதியான திருப்பல்லாண்டு என்பதை பாடியவர் விஷ்ணு சித்தர். இவர் சுமார் 1100 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். பெருமை வாய்ந்த ஆழ்வார் என்ற கருத்தில் விஷ்ணு சித்தரை மக்கள் பெரியாழ்வார் என்று வழங்கினர். பெரியாழ்வார் தாம் பெற்ற செல்வத்தை எல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திர சாயிக்கே செலவிட்டார். நந்தவன பணியிலும் எம்பெருமானுக்கு மாலை சூட்டி சாத்துவதிலும் தமது வாழ்நாளை செலவிட்டு வந்தார். ஒரு நாள் அதிகாலை பெரியாழ்வார் தம் நந்தவனத்தில் துளசி செடிகளுக்கிடையே மண்வெட்டியால் பாத்திகளை செப்பனிட்டு கொண்டிருந்தார். அப்போது மண்வெட்டி ஒரு பெட்டி மீது படுவது போல் ஓசை கேட்டது. அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது அங்கு ஓர் அழகிய பெட்டி காணப்பட்டது. பெட்டியை எடுத்து திறந்து பார்த்தார். என்ன ஆச்சரியம்!